பின்னைங்கள ஜலன் மன்சூர்ல உங்களுக்கு ஒரு ஸ்டே வேணுமா, குட்டியா அழகா உங்களுக்கு ஒரு இடம் வேணும்னா நம்மளோட ஹெலிகானியா ஹோட்டல்ல வந்து நீங்க தாராளமா ஸ்டே பண்ணலாம். இதான் ரிசப்ஷன் ஏரியா. சோ நீங்க வந்தீங்கன்னா இங்க தான் நீங்க செக் இன் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ரூம் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபேமிலி ரூம். பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரூம். சோ இந்த குயின் சைஸ் பெட், ஒரு சிங்கிள் பெட், இன்னொரு சிங்கிள் பெட் இருக்கு. இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸா இருக்கு. இங்க ஒரு டிவியுமே இருக்கு. வாங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சோஃபாவுமே இருக்கு. இந்த மாதிரி நீங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நான் குட்டியா ஒரு வார்ட்ரோப், அயன் பாக்ஸ், அயன் போர்ட் as usual. இங்க வந்து குட்டியா இந்த டீ, அப்புறம் கேட்டல், மினி ஃப்ரிட்ஜுமே இருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரூம். ஸோ இதுதான் வாஷ்ரூம் அண்ட் இங்க as usual டாய்லெட் அண்ட் ஷவர் பிளேஸ். ஸோ இந்த பாத்ரூம், இந்த இடோட கிளீனினஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளீனா நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். யான் பாத்தீங்கன்னா இந்த ரூம் முக்காவாசி யூத்துக்கு, டீனேஜர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். யான் பாத்தீங்கன்னா நான் வீடியோ கடைசியில சொல்றேன். இங்க வந்து ஒரு குட்டி கிச்சன் ஸ்பேஸ் இருக்கு, குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு, இங்க சின்னதா ஒரு டைனிங் ஏரியா இருக்கு, இங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, இங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்கு. டோட்டலா 2 பாத்ரூம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து டாம் கான்செப்ட்ல இருக்கு. டாம் ஹாஸ்டல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கு. பாருங்களேன், இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா இடம் இருக்குல்ல. சோ ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்குமே இங்க குட்டி குட்டி ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நிம்மதியா தூங்கலாம். உங்க கேங்ல ஸ்மோக் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இங்க வெளியே தாராளமா ஸ்மோக் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா இருக்கு, இங்கேயுமே வாஷ்ரூம் இருக்கு. சோ இங்க வந்து ஃபுல்லா ஓப்பன் ஏர். சோ இங்க வந்து நீங்க ஸ்மோக் பண்ணிக்கலாம். இது டபுள் டெக் கான்செப்ட். இங்க ஒரு டெக், இங்க ஒரு டெக், இங்க ஒரு டெக், இங்க ஒரு டெக். சோ இந்த மாதிரி நீங்க மேலே ஏற போறீங்கன்னா இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஈஸியா இருக்கு. இது வந்து இப்ப நம்ம லிஃப்ட்ல இருக்கோம். இப்ப நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போலாம். சூப்பரியர் ரூம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட், ஒரு குவீன் பெட் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஏரியா இருக்கு. சோ எப்படின்னா ஒரு சின்ன ரூம், அப்புறம் குட்டி ஏரியா உங்களுக்கு உட்காந்து சாப்பிடுறதுக்கு, ஸ்பெண்ட் டைம் பண்றதுக்கு as usual தாங்க. சோ இங்க ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. சோ உங்களுக்கு ட்ரெஸ் அப் பண்ணிட்டு உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்புறம் என்னங்க பாத்ரூம் தான். இங்கேயுமே பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸா தான் இருக்கு. டாய்லெட் இருக்கு, அப்புறம் ஷவர் ஏரியா இருக்கு. இது வந்து கடைசி ரூம், ஸ்டாண்டர்ட் குவீன் ரூம். ரூம்குள்ள வந்தோடனே வாஷ்ரூம் இருக்கு, ஒரு கிங் பெட் இருக்கு, அப்புறம் டிவியுமே இருக்கு. இங்க as usual ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ் வியூ எல்லாமே இருக்கு. கொஞ்சம் பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு இடம் இருக்கு. இங்க வந்து நீங்க ட்ரெஸ் எல்லாமே மாத்தி வச்சுக்கலாம். எல்லா ரூம்லயும் இருக்கிற மாதிரி இந்த ரூம்லயும் ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்மளோட குட்டி ஃப்ரிட்ஜ். ஓகே, சோ டோட்டலா இந்த இடத்துல 10 ரூம் இருக்குங்க. சோ நீங்க குடும்பமா வந்து கூட இங்க ஃபுல்லாவே எல்லாமே தங்கலாம். இங்க பக்கத்துலேயே தான் சிட்டிக்கு நடுவுல தான் இந்த ஹோட்டலுமே இருக்கு. உங்களுக்கு பின்னாங்க சுத்தி பார்க்கணுமா, முக்கியமா கர்னி டிரைவ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பாட்ஸை வந்து நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹோட்டல்ல நீங்க புக் பண்ணிக்கோங்க. பிரைஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். உங்க ஹோல் ஃபேமிலிக்கு இது ரூம் பத்தும். இந்த ஹோட்டலை பத்தி உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் தெரியணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க புலனம் பண்ணலாம். இல்லாட்டி கால் பண்ணி உங்களோட ரூம்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க.